என்னையா தமிழ் வசனம் தெரியாது, எப்படியா பயன்படுத்துவாங்க? நைட்டு முடிந்து விட்டது. என் மனசுக்குள்ள ஒரு ஆசை, கர்த்தருக்காக ஒரு சீடி பண்ண. எத்தனையோ சீடி பண்ணியாச்சு. இட்ஸ் அ பிஸ்னஸ். எனக்கு பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸ் மோட்டிவோடு கூட நான் என் ஃபீல்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கே, இந்த சினிமா ஆளுங்க எனக்கு தேவையில்லடா, கிறிஸ்தவ பாடல்கள் ஒரு கிறிஸ்தவன் தான் இசையமைக்கணும். யார் இருந்தால் அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, சுவிசேஷகர் டாக்டர் எஸ்.எம். ஜேகம். இதெல்லாம் இட்ஸ் உண்மைங்க. அவர் வீட்டுக்கு நான் சென்றேன். அவர் எப்படி சந்தித்தேன்? ஆமேன் என்ற ஒரு இயக்கம் இருந்தது. அந்த இயக்கம் மூலமாக அவர் சந்தித்தது. அவர் என்கிட்ட முதல் கேள்வி, தம்பி யாருவே கிறிஸ்டியன்? நான் சொன்னேன், இல்லை ஐயா, நான் கிறிஸ்டியன் கிடையாது, நான் இந்த சினிமா பாட்டெலாம் பாடுறேன். எதுக்காக வந்தேன்? ஒரு தேவனுக்காக ஒரு சீடி பண்ணோம். தேவனுக்காக சீரியா? உனக்கு எப்படி இந்த ஆசை வந்தது? ஐயா, ஒரு பாடலே பாடினேன் ஆல்ஃபா மெட்ரிகுலர் ஸ்கூலில். அந்த பாடல் எனக்கு கிரியை செய்யுது. அப்போ அவர் சொன்னார், தம்பி கிரியை செய்த உண்மைதான். அவர் என்ன சொன்னார் ஊழியக்காரர்? அவர் சொன்னார், 10,000. ஆமாம் 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 ஆமாம், நீ எத்தனையோ பாட்டு பாடியிருக்கு, எல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த பாடல் மட்டும் அவர் ஏற்றுக்கொண்டு பாடினால் நிச்சயம் சொன்னபடி நடக்கும். உன்னை மாற்றும் சக்தி. நான் கட்டுப்பாட்டோடு வளர்க்கப்பட்டவ. சின்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண பயமா இருக்கும். +2 எக்ஸாம் நல்லா பண்ணியும் ரிசல்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். அப்பதான் டோல் ஃப்ரீ நம்பர் கிடைச்சது. எனக்குள்ள தன்னம்பிக்கையும் மன உறுதியும் அதிகமாச்சு. உன்னை மாற்றும் சக்தி புத்தகத்தை இலவசமாக பெற்றிட கால் 180042588855. தேங்க்ஸ் டு உன்னை மாற்றும் சக்தி. லவ் பண்ணி உன்னையே கல்யாணம் பண்ணி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். வாங்கின கடனை ஒழுங்கா கொடுக்க முடியல, நீலாம் எதுக்கியா? உன்னை மாற்றும் சக்தி இலவச புத்தகம் பெற கால் 180042588855. என்னை மாற்றிய சக்தி உங்களையும் மாற்றும். உன்னை மாற்றும் சக்தி. சாங் கம்போஸ் பண்ணும்போது அவர் இந்த பரிசுத்த வேதாமத்தில் சத்தியங்களே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. எதற்காக இயேசு பிறந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார், எதற்காக சீக்கிரமாக வருகிறார், அந்த சத்தியங்கள் என் காதில் கேட்டது. நான் சொல்கிறேன், விசுவாசம் கேள்வியாலும், கேள்வி தேவனுடைய வசனத்தாலும் வருகிறது. கேட்கணும், கேட்டத விசுவாசம். அநேகர் கேட்பாங்க, இப்படி விட்டுடுவாங்க. சிலவங்க 2 கால் வாயில் விட்டுடுவாங்க. நான் கேட்டது இந்த மனசுக்குள் உட்கண்டேன். பாருங்கள், 999 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி சபரிமலைக்கு போக வேண்டிய நான் 14வது வருடம் அந்த சத்தியத்தை கேட்டபோது எனக்கு மனசுக்குள்ள ஆசை, எந்த வருஷம் போக வேண்டாம். பாருங்க, என்ன நம்பி 22 பேர் இருக்காங்க, இசைக்கலைஞர்கள் 35 கூட வருவாங்க. நான் சொன்னேன், இந்த வருஷம் வரல. ஐயோ குருசாமி, நீங்களும் எப்படி போவீங்க? நான் சொன்னேன், ரொம்ப பிஸியாக இருக்கு, நான் அடுத்த வருஷம் வரேன். கிரியை செய்யுது ஒரு பாடல் என் வாழ்க்கை கிரியை செய்யுது. டிசம்பர் முடிந்து விட்டது. 2000 ஜனவரி மாதம் முடிந்து விட்டது. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்த ஊழியக்காரன் என் ரூமுக்கு வந்தாங்க. என் ரூமில் வரும்போது 22 பதக்கங்கள், சினிமாவில் சம்பாதித்தது, ஐயப்ப கேஸ்டில் 10,000 செயல் பண்ணும்போது தருகின்ற கிஃப்ட்டுகள், பரிசுகள் 22 ரூமில் இருந்தது. இவர் பார்த்துட்டு, ஒருவன் கிறிஸ்துவிலாயால் பழையதெல்லாம் ஒழிந்து போய் நீ புதிதாய் தீர வேண்டும். அது என்னையா புதிதாய் தீர வேண்டும்? இதெல்லாம் தூக்கி போட, ஐயோ இதெல்லாம் தூக்கி போட முடியும்? எப்படியா பெரிய பெரிய ஆளுங்க கொடுத்து எப்படியா தூக்கி போட முடியும்? நீங்கள் வேற எதை சொல்லுங்கள், எல்லாம் தூக்கி போட முடியாது. தூக்கி போட்டு என்கிட்ட வா, அப்புறம் நான் சொல்கிறேன். அன்றைக்கு இரவு நேரத்தில் என் மனசுக்குள்ள, ஆமாம் இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது, சும்மா பொடி தொடைச்சு தான் இருக்குது, இதெல்லாம் வேஸ்ட். அவர் சொன்னபடி ஒரு புது மனிதனாக மாற வேண்டும். 22 பதக்கங்கள் ஒரு கோணில் கட்டினேன். 355 மேற்பட்ட கணக்கு எனக்கு தெரியாது, 400 450 இருக்கலாம். அது ஒரு கோணில் கட்டினேன். நைட்டு 12 மணி, கோட்டூர்புரம் பிரிட்ஜு. அம்மா நீங்களும் சாட்சி, இதெல்லாம் தூக்கி போட போகிறப்பா, எத்தனை நாளாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீ நல்லது பண்ணிட்டேங்க, ரொம்ப சந்தோஷம். அம்மா கூட வந்தாங்க. 22 ஷீல்டும் 300 கிட்டத்தட்ட 450 சீடி இருக்கும். எல்லாம் கோணில் கட்டி கோட்டூர்புரம் பிரிட்ஜுக்கு தண்ணீர் தூக்கி போட்டேன் நைட்டு 12 மணிக்கு, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி. உடனே எஸ்எம்எனுக்கு ஃபோன் பண்ணேனே, நான் தூக்கி போட்டேன். அப்படின்னு நீ வா, ரெவரண்ட் ஜீவானந்தம் ஐயா மகிழ்ச்சி சபா, அங்கே போகலாம். 2000 பிப்ரவரி 3 காலையில் 8:30 மணிக்கு ரெவரண்ட் ஜீவானந்தம் ஐயா ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ். எனக்கு அவர் மறந்து போயிட்டாங்க, எனக்கு ஆவிக்குரிய தகப்பன். அவர் எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தார். ரெவரண்ட் ஜீவானந்தம் ஐயா அந்த தண்ணி நான் மேலே வரும்போது ஐயா சொல்றாங்க, உன்னை நான் அப்ரஹாமே போல ஆசீர்வதிப்பேன், இனிமேல் உன் பேர் அப்ரஹாம், ஸ்ரீஜித் அப்ரஹாம். எனக்கு அப்ரஹாம் யாரும் தெரியாது. அவர் சொல்லிக் கொடுத்தாங்க, தகப்பன் உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்றாங்க. அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தது. ஐயா தீர்மானம் எடுக்கும்போது 5 காரியம் தேவை. நம்பர் 1 ஜெபம், நம்பர் 2 நிதானம்,
நம்பர் 3 ஆலோசனை, நம்பர் 4 தைரியம், நம்பர் 5 செயல்படுத்த வேண்டும். ஒரு தீர்மானம் எடுத்தேன், சினிமா பாட்டு பாட மாட்டேன். இதான் என் தீர்மானம். நான் எடுத்த தீர்மானம். என் வீட்டாருக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. சினிமா பின்னணி விட்டு ஒரு திருடனை போல நான் மறைந்தேன். என் நண்பர்கள் 22 பேர், சிவரஞ்சினி இசைக்குழு தெரிந்தா என்ன அடிப்பாங்க. ஸ்ரீத்தை காணோம். ஆனால் ஸ்ரீத் இங்கே தான் இருக்கு. ஏனென்றால் ஒரு புது மனிதனாக நான் மாறினேன். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதத்தில் 4 சீடிகளை கர்த்தர்க்குன்னு நான் சொந்தமாக தயாரித்து வழங்கினேன். மே மாதம் 28,2000 ஒரு பெரிய கன்வென்ஷனுக்கு நான் போனோம். அதுக்கு டிக்கெட் புக் பண்ணேன். எனக்கு சீடு தந்த ஊழியக்காரன் என்னை கன்வென்ஷன் புக் பண்ணாங்க. நான் தான் துதி ஆராதனை. எனக்கு துதி ஆராதனைலாம் தெரியாது. அப்போ தான் வசனம் சுத்தமாக தெரியாது. கொஞ்சம் பாட்டு கற்றுக்கொண்டேன். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணேன். இந்த வயதான தாயம் கூட இருந்தாங்கல்ல, அவங்க சொன்னாங்க, தம்பி நானும் கூட வரேன், டிக்கெட்டு கேன்சல், நம்ம காரில் போகலாம். அம்மா சொன்னபடி டிக்கெட்டு புக் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? அம்மாவோட பொண்ணு அவங்க யூபியில் இருக்காங்க. ஹஸ்பண்டு கேன, அவங்க 3 பேர் அவங்களும் வராங்க. எங்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி சென்னைக்கு. அப்போ அம்மா எல்லாம் சேர்ந்து போகலாம். எனக்கு ஜூன் 6 கன்வென்ஷன். இப்போ நான் எதுக்கு மே மாதம் 27 டிக்கெட் புக் பண்ணேன்னா, டிக்கெட் புக் பண்ணி ஊருக்கு சென்று தாய் தகப்பன் எல்லாரையும் பார்த்து, மனைவியெல்லாம் பார்த்து, எல்லாரும் பார்த்துட்டு திருப்பி வரலாம் சொன்னால் டிக்கெட் புக். அம்மா சொன்ன நானும் கூட வரேன், நம்ம காரில் போகலாம். ஜூன் மாதம் 3ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு நான், இந்த ஆவிக்குரிய தாய், அவங்க பிள்ளை, 2 பிள்ளைங்க சென்னையிலேருந்து பயணம் ஆரம்பித்தேன். நான் தான் டிரைவர். விழுப்புரம் பக்கம் விக்கிரவண்டி அந்த ஊர். இந்த ஊர் வரும்போது அம்மா எனக்கு ஜாங்கிரி கொடுத்தாங்க. அதான் கடைசி ஜாங்கிரி. அம்மா ஜாங்கிரி கொடுத்தா கடிக்கிறதுக்குள்ள பஸ் வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடு என் காரில் டமாந்துடுச்சு. போகும்போது அம்மா என்கிட்ட வார சொன்னாங்க. அதான் கடைசி வாரத்துன்னு நினைக்கிறேன். திருப்பி வரும்போது நம்ம ஊட்டிக்கு போகலாம். நான் ஊட்டி வரை பார்த்தது. அம்மாவுக்கு 68 வயசு. நான் சரியம்மா, கோட்டையம் கன்வென்ஷன் முடியும், நமக்கு டைம் இருக்குது, நம்ம ஊட்டி பார்த்துட்டு வரலாம். ஆனால் விக்கிரவண்டியில் ஆக்சிடென்ட் நடந்தது. அம்மா இறந்து போச்சு. எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு குறை இருக்கா? குறை இருக்காது. ஏன்னா அவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்கு இங்கே கண் பார்வை இல்லை. I lost my sight. இது தேவன் தந்த புதிய முழங்கால். இதோட 10 ஆண்டு காலமாச்சு. அழகான முடியை தந்திருக்கு. இதில் 3 கம்பி வச்சு அப்படியே கிளிப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த முகப்பகுதி சத்து போன முகம். ஏனென்றால் அந்த கார் போய் பஸ்ஸில் இடிக்கும்போது நான் உள்ள ஜாம் ஆகி போச்சு. ஐயா 9 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனால் எனக்கு உதவி கிடைக்கும் மத்தியானம் 2:30 மணி. அதுக்குள்ள கீபோர்டு யாரும் திருட்டு போயிட்டாங்க, ஷூ திருட்டு போயிட்டாங்க. மக்கள் யாரும் உதவி பண்ணலையா? ஆனால் மத்தியானம் 2:30 மணிக்கு போலீஸ் தான் எனக்கு உதவி பண்ணது. அதுக்குள்ள அம்மா இறந்து போச்சு. சாயங்காலம் சென்னைக்கு வரும்போது 6 மணி. எம்பளை டேவன் நெகட்டிவ். ஐயா அட்வான்ஸ் கொடுக்க யாருமே இல்லை. நைட்டு 10:30 மணிக்கு யார் அட்வான்ஸ் கொடுத்தது? 10:30 மணியிலேருந்து விடிகாலத்தில் வரைக்கும் எனக்கு ஆப்ரேஷன் 6 ஆப்ரேஷன் முடிந்து விட்டது. இந்த சரீரம் இங்கே 24 ஸ்டிச்சஸ், இங்கே 9, மொத்தம் 150. தேவனை தெரிந்து கொண்டு 4ஆம் மாதம் ஐ ரோஸ் எவ்ரிதிங். குடும்பத்தில் கடைசி புல் 8ஆவது இறந்து போயிட்டாங்க. என் தாய் தகவல் எல்லாம் என்னை விட்டு போடுது. கிட்டத்தட்ட 37 நாள் கோமா ஸ்டேஜ். பணம் இருக்கும் தயா அனைவருக்கு அன்பு, பணம் இருக்கும் அனைவரும் தேடி வரும். ஆனால் உண்மையான அன்பு ஆபத்தில் இருக்கும் நம்ம கூட இருக்கும். போரூர் இருந்த இடம் இருக்கு சென்னையில், சக்தி நகர். அங்கே பஸ் ஸ்டாப்பில் 54 பஸ்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். 54 பஸ். கையில் இருக்கிறது 10 ரூபா. பாரிஸுக்கு போனோம், திருப்பி 5 ரூபா இங்கே வரணும். இதான் கையில் பணம் இல்லை. என் பக்கத்தில் ஒரு வயதான மனிதன் வந்திருந்தாங்க. தம்பி பாரிஸ் போகிற பஸ்ஸு தெரியுமா? நான் சொன்னேன், நானும் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னு நடக்க முடியல எனக்கு. அவர் என்ன ரொம்ப நேரம் பார்த்து, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்.
நீங்கள் எங்கேயும் பார்த்துருப்பையா, உன் பேர் சொல்லு. நான் சொன்னேன் ஸ்ரீஜித் அப்ராம். ஸ்ரீஜித் அப்ராமா, உனக்கு தானே ஆக்சிடென்ட் ஆச்சு? ஆமாய்யா. ஏன் முகம் எப்படி ஆயிடுச்சு? ஆமாய்யா, சர்ஜரி பண்ணேன். ஐயோ தம்பி, நீ எப்படி இருந்தப்பா? அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க ஐயா. அப்புறம் உனக்கு யார் இருக்கு? மனைவி, மகன், அவளுக்கு கர்ப்பவதியாக இருக்கு. நீ என்ன பண்ணுறக்கு? நான் சொன்னேன் ஐயா, இந்த மாதிரி ஹோட்டல் வேலை சார். ஏன் பாட்டு பாடலாம்? ஐயோ பாட்டெல்லாம் வேண்டாம், நம்மளை விட்டுடுங்க. அதான் என்ன இப்படி ஆக்கிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உன் கண்ணு போச்சு, முடி போச்சு, காலு போச்சு, தாய் தாங்க, உன் குரல் போகலையே. ஒரு சின்ன கிளாஸ் இங்கே பட்டிருந்தா உனக்கு பாட முடியுமா? திருப்பி பாடு, திருப்பி பாடு. இனி வருகின்ற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசாக இருக்கு. நான் சொல்கிறேன், ஒரு தகப்பனை போல சொல்கிறேன். பஸ் வந்ததையா, அந்த தகப்பன் பெரியவர் ஏறி போயிட்டாங்க. திருப்பி வீட்டுக்கு போனேன். ஒய்ஃப் கேட்டாங்க, ஏன் நீங்கள் போகலையா? இல்லை நான் பாட்டு பாட போனேன். என்ன திடீர்னு என்னாச்சு? ஒரு பெரியவர் சொன்னாங்க. அவர் எங்கே போயிட்டாரு, எங்கே போனோன்னு தெரியல. இன்னைக்கு நான் வெற்றி அடைந்தேன், இன்னைக்கு நான் வெற்றி அடைந்தேன். ஆனால் அந்த பெரியவர் இதுவரைக்கும் வரல. Who is that guy? அவர் இதுவரைக்கும் வரல. நான் தேவரா நிகழ்ச்சியில் வர ஐயா, உலகம் முழுவதும் பார்க்குற ஐயா. ஆனால் என் நிகழ்ச்சி பார்த்துங்க ஒரு வாட்டி அவர் என்ன பார்க்க வரலாமே. யார் அவர்? உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தர் டைரக்டா வரமாட்டாங்க, அவர் மனுஷ ரூபத்தில் வருவார். எஸ், நீங்க நினைக்கலாம் கர்த்தர் கொடுத்த நோ, நான் தோல்வி அடையல. அப்ப விழுப்புரம் பக்கம் விற்கிற வேண்டிய ஒரு ஆக்சிடென்ட், அது என் வாழ்க்கையில ட்ரையல்ஸ். வாழ்க்கையின் இதுதான், வேதனை அனுபவிக்கிறான் ஐயா. வாழ்க்கை எல்லாம் அனுபவிக்க, அவன் தான் வெற்றிட முடியும். அது தோல்வி அல்ல ஐயா, அதுதான் ஐயா. இந்த விக்கிரமன் ஆக்சிடென்ட் என்னை ஜெயாலயக்கத்தை மாற்றினான். நான் இப்ப வெற்றி அடைந்தேன். ஏன்? என் தோல்வி எனக்கு வெற்றியை தந்தது. ஒரு தாய் ஒரு பாடலை பாடினால் குழந்தை சந்தோஷப்படும். நல்ல இசையும் பாடலும் மனிதனின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். ஆனா ஒரு பாடகனின் வாழ்க்கை ஒரு பாடலால் மாற்றப்பட முடியுமா? முடியுங்க. திரை உலகத்துல திரை பாடல்கள் பாடி பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைச்சு கேரளாவிலிருந்து வந்தாரு ஸ்ரீஜித் அப்ராம். ஆனா வந்த இடத்துல திரை பாடலே பாட மாட்டேன் என்ற முடிவுக்கு அவரை மாற்றினது ஒரு சக்தி. இந்த சக்தி குறித்தும் இவருடைய வாழ்க்கை குறித்தும் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளணும் என்று விரும்புகிறீர்களா? அதற்கு உன்னை மாற்றும் சக்தி என்ற புத்தகத்தை இலவசமாக நீங்க பெற்று படிக்கலாம். இந்த புத்தகத்தை வாங்குவதற்கு நீங்கள் போன் செய்ய வேண்டிய போன் நம்பர் 1800-425-8855 1-800-425-8855. இப்பொழுதே போன் செய்யுங்க, உங்க புக்கை நீங்க வாங்கிக்கலாம்.